மகளிர் உரிமை திட்ட விவகாரத்தில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்துள்ளார் முதல்வர் என அதிமுக அமைப்பு செயலாளர் சின்னதுரை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூரில் பேட்டியளித்த அவர் அதிமுகவிடம் மோதி யாரும் ஜெயித்த வரலாறே கிடையாது என்று தெரிவித்தார். எங்களுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் 2000 ரூபாய் மகளிருக்குன்னு அறிவித்தாங்க. அதை காப்பி அடித்து இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு. இது ஒன்றும் பெரிய திட்டம் ஒன்றும் இல்லை, போலியான திட்டம் தான் இது. தாவேக்கான்னு ஒன்றும் காலத்துக்கே வரல, தேர்தலே நிற்கலை, இது வரைக்கும் ஒரு கவுன்சில் சீட்டு கூட அவங்க நிற்கலை. கட்சியே ஆரம்பிச்சு இப்போ தான் ஆச்சு. அந்த கட்சியே என்னென்னு தேர்தல் காலத்துக்கே வர முன்னாடி அவங்க என்ன கருத்து சொல்கிறது? தாவேக்கா தலைமை எங்கே இருக்குன்னு தலைமை இல்லையே. சும்மா ஒரு நடிகர் ஏதோ வந்திருக்காரு, போயிருக்காரு, அவர் ஊருக்கு போகிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை இடத்துல வெற்றி பெறும்? அதான் எங்கள் பொதுச்செயலாளர் 210 இடத்துக்கு மேலே வெற்றி பெறும்னு சொல்லிட்டாரு.